மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில பிள்ளையானுடைய கூலிப்படையினுடைய பசிக்கு தீனியான 6 வயது குழந்தை வர்ஷா கடத்தப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சோகமான கதை குறித்து தான் இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் 2 ஐநாவினூடாக இலங்கை அரசுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று போட்டு பிள்ளையானுடைய சொத்துக்கள் சம்பந்தமாகவும் படுகொலை சம்பந்தமாகவும் விசாரிக்க சொன்னதுல சொத்துக்கள்ன்றது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். மஹிந்த ராஜபக்சேவோட அரசியல் செஞ்சா கேடி எல்லாம் கோடி சம்பாதிக்கிற மாதிரி அமையும்ன்றது மாற்று கருத்தில்லை. ஆனா படுகொலை என்ற ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுலதான் ஒரு கணம் என்ன உரைய வைத்த இந்த சம்பவம், அந்த ஒரு விஷயம் எப்படி அமையுது, அந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருகோணமலை சென்ட் மேரிஸ் கனிஷ்ட பாடசாலையில 1ஆம் தரத்துல படிக்கிற 6 வயது குழந்தை 2009ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 11ஆம் தேதி கடத்தப்பட்டாச்சு. உடனடியாக கடத்தியவங்க வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கோடி ரூபாய். 13ஆம் தேதி ஒரு புகர உரையில ஒரு பாதையோரமா இரத்தங்கள் கசிந்து வருஷாவுடைய வாயில சிலேட்ட, கையில அதே போல காலில் கட்டுப்போடப்பட்ட நிலையில சிதைஞ்ச நிலையில அந்த புகர பையிலிருந்து வருஷா கண்டெடுக்கப்படுறா. இந்த சம்பவம் அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின மட்டுமில்ல, அனைத்து மக்களிடையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அன்றைய தினங்கள்ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணாவுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம், அவங்களோட ஊடகத்துக்கு பொறுப்பா இருந்தவர் இனிய பாரதி, அவர் சொன்ன விஷயம் இது பிள்ளையான் தரப்பினுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று உடனடியாக போலீசார் துரித கதியில செயல்பட்டு 4 பேரை கைது செஞ்சாங்க. இந்த 4 பேரும் இந்த கட்சியை சார்ந்தவங்கண்டா. மேர்வின் பிள்ளையானுடைய கட்சியினுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், இவர் பிரதான சூத்திரதாரியாக கைது செய்யப்பட்டாரு. 2வது ஜனா குமரன். இந்த கட்சியினுடைய என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியினுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய உப செயலாளர். அத்தோடு சேர்ந்து அந்த கட்சியினுடைய இன்னும் 2 நபர்களும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு ஒரு சில தினங்களுக்குள்ள கோர்ட்ஸுக்கு கூட அவங்கள சமர்ப்பிக்கல, போலீசாருடைய கஸ்டடியில 4 பேரும் இறக்குறாங்க. அதுல ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. மற்ற 3 பேரையும் போலீசார் போட்டு தாக்குறாங்க. இது எப்படி நடக்குது, ஏன் இந்த கடத்தல் நடந்தது, ஏன் கற்பழிப்பு நடந்தது, ஏன் இந்த படுகொலை நடந்தது அப்படின்னு விஷயத்த அவங்கள்ட்ட போட்டு பிடிச்சதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேவையான பணமும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனை திறந்து கொள்ளணும், அதுக்கான பணத்தையும் பெறுவதற்காக குழந்தையை கடத்தி கப்பம் கேட்டதாக சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்துல தாம் சிக்கி கொண்டதை புரிந்து கொண்ட இந்த அடியாட்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக கடந்த காலங்கள்ல பிள்ளையானோடு சேர்ந்து என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்களோ அனைத்து விஷயங்களையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் பிள்ளையானுடைய காதுக்கு எட்டினுடைய கட்சியினுடைய உயர்போட உறுப்பினர்களை தூது சொல்லி அனுப்பியிருந்தாரு. அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பிச்சுக்கிறதான வழிகளை செய்யணும், அப்படி இல்லையா தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவரு சொல்லி அனுப்பினாரு. இந்த ஒரு விஷயத்துல எப்படியாவது அரசியல்வாதிகளை பிடிச்சி இந்த கேஸை திசை திருப்பலாமா, போலீஸ் விசாரணை தப்பிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த கணக்கு போட்ட பிள்ளையானுக்கு அன்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்தவர் தான் பாஸ் குணவர்தன பிள்ளையான் போல ஒரு மனிதர் என்பதனால எந்த ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு கொள்ளாதனால பிள்ளையான் கொடுத்த ஒரு ஆலோசனை தான், ஒன்று தப்பிச்சு கொள்ளணும் இல்லைன்னா தற்கொலை செய்யணும். அதுல முதல் குற்றவாளி ஒப்ரின் மேர்வின் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சி போற சந்தர்ப்பத்துல போலீசாரை தாக்க முற்பட்ட என்ற குற்றச்சாட்டுல உடனடியாக போலீசார் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி அந்த சம்பவத்துல அவர் இறக்குறாரு. ஜனாவுக்கு ஒரு தூது சொன்னாங்க. ஜனா தற்கொலை செய்து கொள்ள இல்லைன்னா குடும்பத்தோட அழிப்போம் என்று சொன்னதுக்கானங்க ஜனா பயந்து ஒரு முடிவுக்கு வராரு. தற்கொலை தவிர தீர்வு இல்லை, எப்படிதான் போலீஸ் கஸ்டடியில தற்கொலை செய்யறன்னு ஒரு விஷயத்த யோசிக்கிற நேரம் தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது வந்து சொன்னாங்க, குறித்த ஒரு கடையில ஒரு கட்டிடத்துல ஆயுதத்தை மறைச்சு வச்சிருக்கிறோம், கூடவே ஒரு மேசையில ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறோம், புத்தகத்துக்குள்ள சைன மாத்திரைகள் இருக்குது, நீ சாப்பிட்டு செத்துடலாம், நீ என்ன பண்ணணும், போலீஸாருக்கு சொல்லு, ஆயுதம் புதைச்சி வச்சிருக்கிறேன், அதை நான் காட்டுறேன்னு சொல்லி சீன் விசிட்டுக்காக அவளை கூட்டிட்டு வா அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க. உடனடியாக ஜனா யோசிச்சு பார்த்தாரு, குடும்பத்தோட வாழ்வதா தனிமையில் வாழ்வதா,
கணக்கு போட்டதுல தனிமையில சாகிறது பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஜனா போலீசாருக்கு தகவல் சொல்றாரு. ஆயுதம் இருக்குது, நானே கூட்டி வந்து காட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கிணங்க ஜனாவை கூட்டிக் கொண்டு போலீசார் வராங்க. வந்த இடத்துல ஜனா ஆயுதத்தை காட்டினாரோ என்னவோ இல்ல. இந்த உலக விட்டு பிரியற மாதிரி ஜனா புத்தகத்திலே இருந்து சைலண்ட் எடுத்து சாப்பிட்டு கொண்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடியுது. மீதமான 2 பேருக்கு என்ன நடந்தது என்னது என்னோட கேள்வி. அவங்களை போலீசார் ஏதோ ஒரு வகையில போட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு குழந்தை கற்பழிப்புண்டா அதுக்கு அர்த்தம் தெரியாது, கடத்தல்ண்டா அதுக்கு அர்த்தம் தெரியாது, கொலை என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாது. இப்படியான ஒரு கள்ளங்கபடம் இல்லாத அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து இப்படி ஒரு படுபாவ செயலை செய்யறதுக்கு எங்கிருந்துதான் இந்த மனுஷர்களுக்கெல்லாம் மனசாட்சி வந்ததோ தெரியவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜனாக்கு தன்னை குடும்பத்தை பத்தி சொன்ன போதோ அச்சமும் பயமும் வந்ததுன்னா, தன்னை குடும்பம் சேஃபா இருக்கணும்டா, அந்த ஒரு குழந்தை அந்த 2 தினங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்பதை ஏன் நீங்க புரியல? கடத்தி வந்து ஒரு போன் கால்ல 3 கோடின்னா யார் சொத்து உடனே கொடுத்துருவாங்களா? அதை எப்படித்தான் திரட்ட போறாங்க? திரட்ட முடியுமா இருந்தா அது கொலையில போய் முடியும் வரைக்கும் விட்டுருப்பாங்களா அது பெற்றோர்? இதெல்லாம் நீங்க யோசிக்கல. உங்களோட குடும்பம் பத்திரம், மற்றவங்க குடும்பம் அதுக்கு இந்த வகைமையும் இல்லைன்ற ஒரு உணர்வுல தான் இந்த வேலையை நீங்க செஞ்சீங்களா? இதெல்லாம் செய்ய சொன்னவனுக்கு என்ன தண்டனை என்பதுதான் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி. தன்னுடைய கட்சி அலுவலகத்துல இந்த குழந்தைய மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. தன்னை கட்சியோடு சார்ந்தவங்க தான் இந்த பாதக செயலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா கட்சியின் தேவைக்காக செஞ்சிருக்காங்கண்டா, எய்தவனருக்கு அம்பனோவானேன் என்பது போல இதெல்லாம் செய்வதற்கு பக்கபலமாக இருந்த பிள்ளையான் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. பிள்ளையானுக்கு இந்த குழந்தை விஷயத்துல நிச்சயமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை, எமது வேண்டுதல். நடக்குமா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயமும் கிறுக்கு புலியாக பிள்ளையான் விஷயத்தில் வந்து விழணும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. இங்க வாஸ் குணவர்தன அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் டிஐஜியாக இருந்த போது இவர் வந்து பிள்ளையான விட ரொம்ப சிக்கலான மனிதர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வாஸ் குணவர்தன யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்த்தகர் சியாம கடத்தி படுகொலை செஞ்ச கேஸ்ல இப்ப மரண தண்டனை கைதியா இருக்கிறாரு. இதுல கேவலம் என்னடா, அவருடைய மகனும் இந்த கொலையோட சம்பந்தப்பட்டதால அவரும் மரண தண்டனை கைதியா இருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். இவருடைய விசாரணைகள் எல்லாம் துல்லியமாக விசாரித்து சட்டம் அதிபர் திணைக்களம் வரைக்கும் கொண்டு போய் ஒரு வழக்கு பதிவு செய்தது வந்து அந்த பெருமை இப்போது சிஐடியினுடைய பிரதானியாக இருப்பவர், பணிப்பாளராக இருப்பவர் வந்து ஷானி அபேசேகர. ஷானி அபேசேகர இந்த ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயாச்சு என்ற ஒரு விஷயம் தெரிய வந்தோடனே கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தோடனே அவர் செஞ்ச முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஷானி அபேசேகரைய டான்சர் அடிச்சு ஒரு டீ ஊத்துற ஒரு ஆபீஸ் போயாக ஒரு ஆபீஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பிறகு சும்மா விடல, அவருக்கு எதிராக பொய் சாட்சியங்கள்லாம் திரட்டி நீதிமன்றத்தை ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொண்ட போட்டு பணி நீக்கம் செய்தது மட்டும் இல்ல, 1 வருஷம் சிறையில போட்டாங்க. ஷானி அபேசேகர பிணையில வந்தது மட்டும் இல்ல, சர்வதேச அழுத்தங்கள் எல்லாம் வந்துதான் ஷானி அபேசேகர குற்றமற்றவர் என்று சொல்லி அவர் விடுதலை செய்யப்பட்டார். இதுதான் பிள்ளையான சார்ந்தவங்களும் வாழ்ந்த கலாச்சாரம் என்பது தெரியுது. கேட்டா ஜனநாயகத்துக்குள்ள வந்துட்டோம் சொல்றீங்க. ஆனா ஜனநாயகத்துக்குள்ள வந்துதான் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்றது தெரியல. என்னதான் இருந்தாலும் எப்போது ஒரு நாள் தாம் செய்கின்ற வினைகளுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு பின்புலமாக உதவியும் ஒத்தாசையும் தைரியமும் கொடுத்தவர்கள் தண்டிக்கப்பட இல்லை என்பதுதான் இப்போது நமக்கு இருக்கின்ற வழியாக பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். இதுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படணும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. இது போன்ற எத்தனை குழந்தைகளோ இப்படி கடத்தப்பட்டு கப்பங்கேற்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களை இந்த நாடு தாண்டி வந்திருக்கிறது என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.